ராஜாதிராஜன் நமது மறைக்கல்வி மன்றத்தில் மன்னரை போல் நடிக்கும் மன்னர் வரார் வரார் வரார். அமைச்சர்களே, நம் நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக உள்ளனரா? ஆம் மன்னா, நேத்துதான் நம் நாட்டை மந்திரியுடன் சுற்றி பார்த்து வந்தேன். வரும் 30ஆம் தேதி நம் மண்ணிற்கே முக்கியமான நாள். என்ன முக்கியமான நாளா? ஆம், முக்கியமான நாள்தான். கண்டுபிடியுங்கள் அமைச்சரே. உமது பிறந்த நாளா மன்னா? உமது 60ஆம் திருமண நாள் விழாவா மன்னா? முட்டாள் அமைச்சர்களே, நமது மறைக்கல்வி மாணவர்களின் உறவு சங்கம விழா. இந்த சங்கம விழாவில் நம் மறைக்கல்வி மாணவர்களுக்கு ஒரு வெகுமதி கொடுக்க போகிறேன். பரிசா மன்னா? ஆம், நான் இதுவரை உண்ணாத கனியை கொண்டு வரும் மறைக்கல்வி மாணவர்களுக்கு பொற்கிளி பரிசாக அளிக்கப் போகிறேன். பொற்கிளியா? அப்படியே ஆகட்டும் மன்னா. மறைக்கல்வி மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தி. வரும் 30ஆம் தேதி மாணவர்களின் உறவு சங்கம விழாவை முன்னிட்டு மன்னர் இதுவரை உண்ணாத கனியை கொண்டு வரும் மறைக்கல்வி மாணவர்களுக்கு பொற்கிளி பரிசாக வழங்கப்படும். ராஜர் வாழ்க, மன்னாதி மன்னர் வாழ்க, முங்குலம் வாழ்க. அமைச்சர்களே, நமது மறைக்கல்வி மாணவர்கள் நான் இதுவரை உண்ணாத கனியை கொண்டு வந்துள்ளார்களா? நமது அரண்மனைக்கு முன்னே நமது மறைக்கல்வி மாணவர்கள் அனைவரும் நீ உண்ணாத கனியை கொண்டு வந்து காத்து கொண்டுள்ளனர். வர சொல்லுங்கள் அமைச்சரே. மன்னா, என்ன அமைச்சரே? நீங்கள் இதுவரை உண்ணாத கனியை இந்த ஜாக் கொண்டு வந்துள்ளான் மன்னா. மன்னர் வாழ்க, பல்லாண்டு வாழ்க. நீர் நீண்ட ஆயுளுடன் வாழ என் தோட்டத்தின் முதல் கனியாகிய ஜாக் ஃப்ரூட்டை உங்களுக்கு கொண்டு வந்துள்ளேன் மன்னா. மன்னா, இதுவே இம்மரத்தின் முதல் கனி. இதை தாங்கள் உண்பதற்காக கொண்டு வந்துள்ளேன் மன்னா. ஆமாம் அமைச்சரே, ஜாக் ஃப்ரூட் என்றால் என்ன? அதுவா? சக்கப்பழம் மன்னா, சக்கப்பழமே. என்ன, சக்கப்பழமா? ஐயோ, நான் கேள்விப்படாத பழமாக உள்ளதே. என்ன மன்னா, நீங்கள் இதுவரை சக்கப்பழமே உண்டதில்லையா? சக்கப்பழம் என்றால் பலாப்பழம் மன்னா. என்ன, பலாப்பழமா? ஓ, முட்டாள் அமைச்சரே, நான் இதுவரை உண்ணாத கனியை கொண்டு வர சொன்னால் மரத்தின் முதற் கனியா கொண்டு வர நாட்டு மக்களுக்கு சொன்னீர். இல்லை மன்னா, இல்லை. இவன்தான் புரியாமல் கொண்டு வந்துள்ளான். மன்னா, இவனை விடுங்கள். அரண்மனைக்கு வெளியே அதிகமான மக்கள் கனியுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். சரி, அடுத்த நபரை வர சொல்லுங்கள், பார்ப்போம். ராஜாதிராஜன் வாழ்க, எங்கள் மன்னாதி மன்னன் வாழ்க. என்ன கனியை கொண்டு வந்துள்ளீர்? மன்னா, உமது அறிவு கண்ணை திறக்கும் பொருட்டு நம் மாதாம் தாத்தா ஏவாள் பாட்டி உண்ட ஆப்பிள் பழத்தை உமக்கு கொண்டு வந்துள்ளேன் மன்னா. இதை உண்டால் உமது அறிவு கண் திறக்கும் மன்னா. உமக்கு சாகாவரம் கிடைக்கும் மன்னா. இவனுக்காவது புரிஞ்சது, நம் மன்னனுக்கு அறிவில்லைன்னு. அமைச்சரே, அங்கே என்ன முணுமுணுப்பு? மன்னா, உன் மேனி பளபளக்க, உன் மாற்றல் பெருக தினமும் ஒரு ஆப்பிள் ஜூஸை காலையில் குடிக்க தருகிறேன். அந்த கனியைத்தான் இவன் கொண்டு வந்துள்ளான்.
என்ன அமைச்சரே, என்னை பார்த்தால் முட்டாள் என்று தெரிகிறதா? இதுவரை சாப்பிடாத கனியை கொண்டு வரச் சொன்னால் அறிவுக்கனி, ஆயுட்கனி என்று கொண்டு வருகிறார்கள். இவனுக்கு தக்க தண்டனை கொடுத்து அனுப்புங்கள். மன்னாதி மன்னர், ராஜாதி ராஜர், நீர் வாழ்க வாழ்க. நீர் இதுவரை சாப்பிடாத இந்த வெயில் காலத்தில் உடல் சூடு தணிய, உள்ளம் குளிர வாட்டர்மெலான் பழத்தை பல மைல்கள் கடந்து நடந்து சென்று கொண்டு வந்திருக்கின்றேன் மன்னா. இதை உண்ணுங்கள் மன்னா. என்ன அமைச்சரே, வாட்டர் மலான் என்று சொல்கிறான்? அது என்ன பழம்? அதுவா, நேத்தைக்கு நான் 3 மணிக்கு சர்பத்தில் கலந்து கொடுத்தேனே மன்னா, அதுதான். ஐயோ ஐயோ, எல்லாரும் என்னை கோமாளி என்று நினைத்து விட்டனர். அமைச்சரே, எனக்கு நான் இதுவரை உண்ணாத கனி வேண்டும். இவனை பிடித்து தூணில் கட்டுங்கள். சற்று பொறுங்கள் மன்னா. இவன் ஏன் இப்படி வருகிறான்? இவன் ஏதாவது மருந்து கிருந்து குடித்து வந்தானோ? இல்லை மன்னா, இல்லை. உம்மை பார்த்த பயத்தில் இவ்வாறு நடுங்கிக் கொண்டு வருகிறேன் மன்னா. என்ன கனியை கொண்டு வந்துள்ளீர்? வெறும் கையுடன் வந்திருக்கிறீர். மன்னரின் கோபத்திற்கு ஆளாக போகிறீரா? மன்னா, நான் கொண்டு வந்துள்ள கனியை உமக்கு மட்டுமே காட்டுவேன். இவர்களின் கண்களை மூடச் சொல்லுங்கள், அப்போதுதான் கனியை உமக்கு காட்டுவேன் மன்னா. அமைச்சர்களே, கண்களை மூடுங்கள். என்னது, கசமுசாயா? அமைச்சர்களே, அங்கு என்ன கிசுகிசுத்து கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை மன்னா, அது என்ன அது? இங்கே இவன் கசமுசா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். என்ன பழம் என்று இங்கே வந்து பாருங்கள். கிறிஸ்மஸ் பழத்தை தான் அவன் அப்படி சொல்கிறான். அது என்ன பழம்? இல்லை மன்னா, அது நம்ம பாயசத்தில் போடுவோமே அந்த கிஸ்மிஸ் பழம், உலர் திராட்சை தான். ஓ, அதுவா? என் நாட்டில் நான் உண்ணாத எந்த கனியும் இல்லையா அமைச்சரே? எல்லா வகையான கனியும் எனக்கு உணவாக கிடைத்தனவா என்ன? அமைச்சரே, வேறு யாராவது பழத்தை கொண்டு வந்துள்ளார்களா என்று பாருங்கள். மன்னா, நான் இருக்கிறேன் மன்னா, நான் இருக்கிறேன். என்ன வெறும் கையோடு வந்திருக்கிறாய்? என்ன பழம் கொண்டு வந்துள்ளாய் மன்னருக்கு? இன்னுமா என்ன தெரியல? நான் தான் பழம். என்ன, நீதான் பழமா? நீதான் பழமா? யாரடா நீ? நீதான் பழமா? நான் தான் பழம், ஞானப்பழம். ஞானப்பழமா? உனக்கு பேர் வச்சது யாருடா? என்னோட அப்பா. உன்னோட அப்பா பேர் என்னடா? கொல்லம்பழம். பழத்தை கொண்டு வர சொன்னா என்ன பழம்பழம்னு பேர் வச்சிருக்கிற? உன்னோட அப்பாவுக்கு பேர் வச்சது யாருடா? என்னோட தாத்தா. அப்போ உன்னோட தாத்தா பேர் என்னடா? ஐயோ ஐயோ, அது என்னோட தாத்தா பேரு சீத்தாப்பழம். சீத்தாப்பழமா? சீத்தாப்பழமா? வரக்கூடிய எல்லோரும் இப்படிதான் இருக்காங்க. அந்த பழத்தை நசுக்கி வெளியே அனுப்புங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. மன்னாதி மன்னன் வாழ்க, ராஜாதி ராஜன் வாழ்க. என்ன வெறும் பையுடன் வந்திருக்கிறாய்? மன்னனின் கோபத்திற்கு ஆளாகப் போகிறீரா? மன்னன் இருக்கும் கோபத்திற்கு உன்னை அடித்து துரத்தி விடுவார். காவலரே, அவரை உள்ளே அனுப்புங்கள். மன்னா, நான் நமக்கு நீர் இதுவரை உண்ணாத பழத்தை கொண்டு வந்துள்ளேன். மன்னா, நான் கொண்டு வந்துள்ள இந்த கனி அன்பின் கனி, நீதியின் கனி, உண்மையின் கனி, இரக்கத்தின் கனி,
அமைதியின் கனி, மகிழ்ச்சியின் கனி. நிறுத்துங்கள், கேட்பதற்கே ஆனந்தமாக உள்ளது. அந்த கனியின் பெயர் என்ன? அந்த கனியின் பெயரா மன்னா? திருவிவிலியம். புதிய பெயராக உள்ளதே, எனக்கு கொடு பார்ப்போம். இதை பெற்றுக்கொள்ளுங்கள் மன்னா. அமைச்சர்களே, இவன் எனது அறிவு கண்ணை திறந்து விட்டான். அந்த பொற்கிளியை எடுத்து வாருங்கள். பொற்கிளியை பெற்றுக்கொள்ளுங்கள் மன்னா. மிக்க நன்றி மன்னா. மாணவர்களின் உறவு சங்கம விழாவில் எனது அறிவு கண்ணை திறந்த இம்மாணவன் நிச்சயமாக கௌரவிக்கப்பட வேண்டும். அமைச்சர்களே, நமது மறைக்கல்வி மாணவர்களுக்கு ஓர் ஆணை பிறப்பிக்கப் போகிறேன். இன்று முதல் எல்லா வீடுகளிலும் தினமும் ஒரு அதிகாரம் திருவிவிலியம் வாசிக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஞாயிறுதோறும் மறைக்கல்வி வகுப்புக்கு அனுப்ப வேண்டும். ஆலயத்துக்கு வரும்போது திருவிவிலியம் கொண்டு வர வேண்டும். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். நன்றி.